அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு பிறக்க போகுது. இந்த ஆண்டில் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நிறைய இருக்குதுங்க. பொதுவாகவே இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கல்வியில் இவர்களுக்கு கலவையான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. படிப்புக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரு உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கிறதால அவருடைய அருளால போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படலாம், நிதி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இதோட உங்களுக்கு இந்த கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட வருடமாக அமைந்தது, அதே போல் இனி வரக்கூடிய வருடத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, உங்களுடைய லட்சியம் என்ன என்பதையெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகப்பெருமான் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே இந்த வருடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோக பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிய வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் கூட அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நாளாகவே வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் அமையக்கூடியதாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வருடம் உங்களுக்கு தீவிரமான ஆலோசனைகளை மேற்கொண்ட பிறகு தான் நிலமோ வீடோ இது போல் வாங்கிறது, வாகனம் இவையெல்லாம் வாங்குறதுல கவனம் செலுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவையான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். படிப்புக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும், உடல் நலம் நன்றாக இருந்தால் தான் நன்றாக படிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். குறிப்பிட்டு இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருவினுடைய பார்வையானது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வீட்டை பார்க்கறதால வருமானம் அதிகரித்து காணப்படும். சேமிப்பு உயரும். சேமிக்கும் பணத்தை நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சனி, ராகு மற்றும் கேது இவர்களுக்கு சாதகமற்ற நிலைக்கு செல்வதால் வருமானம் தடைப்படும். பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அலுவலகத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும். தடை தாமதங்களை கடந்து வேலையில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. தடைகளை கடந்த பிறகு தான் இவையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். குருவினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறதால வேலையில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். ஆதரவு கிடைக்கப்பெறும். இருந்தாலும் ஏற்ற இறக்கமான காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு ஒரே அலுவலகம் அல்லது ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்க காதலில் விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க காதலுக்கு அதிகமாக வசப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதால நிலம், சொத்து, சுகம் சேர்க்கை இவை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். கட்டிய வீடு வாங்கக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். புதிய வீடு கட்டக்கூடிய யோகமும் கூடி வரும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் தேடி வரும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் கூட வாங்கிறதுக்கான வாய்ப்புண்டு. எதிலுமே நீங்கள் அதிகமான ஒரு ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நீங்கள் செய்யக்கூடாது. தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்ட பிறகு நிலமோ வாகனமோ வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2025 புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு கலவையான பலன்களையே கொடுக்கும். ராகு மற்றும் கேது பகவானுடைய தாக்கம் குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். செவ்வாய் கிரக பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களையும் சாதகமற்ற பலன்களையும் கொடுக்கலாம். மேலும் கணவன் மனைவி உறவாக இருந்தால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. குடும்ப பெரியவர்களிடத்தில் ஆலோசனை மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பானது. மேலும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் இருக்கணும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ஜனவரி முதல் மார்ச் வரையில் சனியினுடைய பார்வை முதல் வீடு மீது விழுது. இது உங்களுக்கு உடலில் அசதியை ஏற்படுத்தும். மார்ச் மாதத்துக்கு பிறகு சனியினுடைய பெயர்ச்சி உங்களுடைய 8வது வீட்டிற்கு செல்லுது. இது உங்களுக்கு துக்கத்தை குறிக்குது. அதோடு கணவன் மனைவி இடையில் கருத்து வேறுபாடு, அவமானம், வழக்கு போன்ற இது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கசப்பை ஏற்படுத்தலாம். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலை கூட வரலாம். அதாவது குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல், கிட்டத்தட்ட ராமர் வனவாசம் சென்றது போன்ற ஒரு நிலை சில ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய அந்த சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குருவினுடைய தாக்கம் உங்களது லாப வீடு மீது விழுது. அதனால் ஓரளவு பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும். கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் பருமன் கொண்டவங்க உடற்பயிற்சி செய்வது ரொம்ப சிறப்பு. நாள்தோறும் நடைப்பயிற்சி செய்வது வர உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வரன் பார்க்குறவங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நடக்கும். நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் செய்வதற்கு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். காதல் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல காலமாக இது அமையும். கலப்பு திருமணம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் பிரச்சனை வரலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பு. இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். மார்ச் மாதம் வரையில் சனி பகவான் 7வது வீட்டில் இருப்பார். இது தொழில் வாழ்க்கையில் ஓரளவு சாதகமான பலன்களை கொடுக்கும். மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் 8வது வீட்டிற்கு செல்வார். இது சாதகமற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணத்தை தவிர்க்கிறது நல்லது. முதலீடும் கூடாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த நிலை இருக்கிறதோ அதே நிலையில் நீங்கள் பயணம் செய்வது தான் உங்களுக்கு நல்லது. யாரையும் நம்பாம இருக்கிறது முக்கியமாக சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் பெரிதாக யாரையும் நம்பி ஏதோ கையெழுத்து போடுறது, அந்த கடன் வாங்குறது இதெல்லாம் செய்யாதீங்க. கடன் வாங்குறத தவிர்க்கிறதே இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தான் அப்படின்னு. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன்கிழமை தோறும் விநாயகர் கோவிலிலோ அல்லது சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ எந்த கோயிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கறது நல்லது. அதில் குறிப்பாக பாதாம் தானம் கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பான பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான தானத்தை ஏற்கிறது உங்களுக்கு நல்லது. நாள்தோறும் நெற்றியில் குங்குமம் வைக்கிறது நல்லதுங்க. இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். இந்த சின்ன விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்களை கொண்டு வரலாம். ஒரு சதுர வடிவிலான வெள்ளி துண்டை எப்போதும் உங்களுடன் இருக்கிறது போல வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் புதிதாக வீடு கட்ட ஆசைப்படவோ வண்டி வாகனம் வாங்க விரும்புகிறவங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறதால செவ்வாயில் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் திறனுடனும் பணியாற்றினாலும் கூட உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்காம போகலாம். அதனால் நீங்கள் பணியிடத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமன் சாலிசாவை படிக்கிறது அல்லது கேட்கறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் கொடுக்கலாம். சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்கலாம். முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது, அடுத்து வரக்கூடிய ஆண்டு எப்படியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.